எல்லோருக்கும் வணக்கம். தையல் நாயகியின் ஆன்மீக குறிப்பு, பூஜை குறிப்புகள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கான தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்களின் குலதெய்வத்தின் ஆசி முழுவதும் வீட்டுக்கு கிடைத்து செல்வ செழிப்புடன் இருக்கலாம் ஆடி அமாவாசையில் அப்படின்னு தலைப்பு வச்சுருக்க இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். நம்ம நாளைக்கு ஆடி அமாவாசை, முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முன்னோர்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ நம்ம அந்த கைங்கரியத்தை வீட்டில் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். முதல் விஷயம், காலையில் எழுந்து தண்ணி தெளிச்சிட்டு மட்டும் பெருக்கிட்டு மட்டும் வரணும், கோலம் போடக்கூடாது. அடுத்தது, இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க, அதீத பலன் உங்களுக்கு கிடைக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கிறது ஒரு கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன். அதில் காமிச்சது பஞ்சகவ்ய பன்னீர். இது நாட்டு மருந்துகள். அதனால தான் இன்றைக்கே இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போவே கூட நீங்கள் வாங்கிட்டு சின்ன பாட்டிலாக கூட வாங்க. இது கொஞ்சம் பெரிய பாட்டிலாக நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சின்ன பாட்டிலாக கேட்டிங்கன்னா கூட கொடுப்பாங்க. பஞ்சகவ்யன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய 5 பொருளும் கலந்தது தான். ஆனால் இதை உட்கொள்ளக்கூடாது, சரிங்களா? இது நம்ம வீட்டுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது தான் இது. இப்போ எப்பவுமே இதை அமாவாசையில் பௌர்ணமியில் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா நம்ம வீடு செல்வ செழிப்போடும் முன்னோர்களின் ஆசையோடும், நம்மளுடைய நிலைவாசப்படியில் எப்படி குலதெய்வத்தின் வாசம் இருக்குது, மகாலட்சுமி வாசம் இருக்குது, முன்னோர்களின் வாசம் இருக்குதுன்னு சொல்கிறோமோ அதை கடைப்பிடிச்சி தான் இதை நம்ம செய்ய போகிறோம். அடுத்தது, அந்த பன்னீரை நான் ஊற்றிட்டேன். பஞ்சகவ்ய பன்னீர் அது பேர், ஓகேங்களா? அதை ஊற்றி ஒரு கண்ணாடி பவுலில் இப்போ இன்றைக்கி இரவே கூட நீங்கள் இதை செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு ராத்திரியே செஞ்சு வச்சுட்டு கூட நாளைக்கு காலையில் எழுந்து நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்யுங்க. இப்போ அதை ஊற்றி வச்சு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டேன். அடுத்தது பச்சை கற்பூரம் கொஞ்சம் அதில் தூள் பண்ணி அதில் போட்டுடுங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வீடு பெரிய வீடாக இருந்துச்சுன்னா இவ்வளோ அளவுக்கு பத்தாது, நான் எல்லா தண்ணியும் நான் ஊற்ற வேணாமேன்னு கொஞ்சமாக அந்த பன்னீர் வாசனை அதை ஊற்றும் பொழுதே அருமையான ஒரு மனம் வரும். நீங்களே அதை உணர்வீங்க பாருங்கள். இதை ஊற்றிட்டு அதுக்கு மேலே அந்த பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் தூள் பண்ணி போட்டுடுறோமா. இதை செய்யும் பொழுதே நம்மளுடைய குலதெய்வம், நம்மளுடைய முன்னோர்கள் யாராவது நம்ம வீட்டில் பெரியவங்க இறந்துருப்பாங்க, அது கொஞ்சம் கூட தண்ணீர் நான் கலந்துக்கிறேன். ஏன்னா வீட்டிலேருந்து நம்ம வாசப்படியிலேருந்து இதை செய்யணும். சரி, இப்போ நம்ம வீட்டில் முன்னோர்கள் யாராவது இறந்துருப்பாங்க, அவங்களுக்கான 4 நாளைக்கு இதை நம்ம மங்களகரமான இந்த விஷயம், இதை நான் அதுக்காக மங்களகரமாக சொன்னால் கோலம் போடணுன்றது கிடையாது. கோலம் எப்பவுமே மறந்தும் கூட கோலம் போட்டுறாதீங்க. உங்கள் வீட்டில் யாராவது முன்னோர்கள் இறந்துருந்தாங்கன்னா சொல்கிறேன், அது அவங்க பார்த்துட்டு இவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, நம்மளை நினைக்கவே இல்லைன்னு நினைப்பாங்களாம். அதுக்காக இப்போ இந்த வேப்பிலையை நான் கொஞ்சம் வேப்பிலை எடுத்துக்கிறேன். இந்த வேப்பிலையை அதில் போட்டு ராத்திரி முழுவதும் வச்சுருங்க. காலையில் எழுந்த உடனே குளிச்சு முடிச்சிருவீங்க. எப்படியும் அமாவாசைனா நம்ம காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு பூஜை பண்ணுறவங்க எல்லாமே செய்வோம். அப்போ என்ன பண்ணணும், தெரு தண்ணி தெளிக்கிறோம் இல்லைங்களா, அந்த தெரு தண்ணிலாம் தெளிச்சிருங்க. இதை வாசலில் ரோட்டில் எல்லாரும் கால் மிதிக்கிற மாதிரி தெளிக்க வேண்டாம். நம்மளுடைய நிலைவாசப்படியிலிருந்து இதை உள்ளே தெளிச்சுக்கிட்டு வாங்க. நம்ம நிலைவாசப்படியில் முதல்ல நல்லா அந்த வேப்பிலையால் தொட்டு தெளிங்க. ஆடி அமாவாசையில் நீங்கள் இதை செய்யும் பொழுது அருமையான, வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு பிரச்சனை, வீட்டில் ஏதாவது ஒரு குழப்பம் அப்படி இருந்தால் கூட அது கண்டிப்பாக தீர்ந்து போகும், நல்லதே நடக்கும்.